Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 7 menstruation lessonல உள்ள exercise 7.4ல உள்ள 6th sum பார்க்கலாம். The internal and external diameter of a hollow hemispherical shell are 6 cm and 10 cm respectively if it is melted and recast into a solid cylinder of diameter 14 cm, then find the height of the cylinder அப்படினு கொடுத்திருக்காங்க. So internal and external diameter of a hollow hemispherical shell ன்னு கொடுத்திருக்காங்க. So அப்ப எப்படி இருக்கும் அந்த இது hollow hemispherical shell எப்படி இருக்கும் இந்த மாதிரி தானே. சோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ உள்ள ஒன்று இருக்கும், அதே போல வெளியில ஒன்று இருக்கும். இதான் வந்து ஹோலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல்னு கொடுத்திருக்காங்க. அத வந்து மெல்ட் பண்ணும்போது எதை மெல்ட் பண்றாங்களா? மெல்டட் அண்ட் ரீகாஸ்ட் இன்டு எ சாலிட், ஒரு சிலிண்டரா மாத்துறாங்க. So cylinder மாத்துறாங்களாம். இப்போ external diameter of a hollow, internal and external diameter of a hollow hemispherical shell are 6 cm and 10 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. diameter தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது இதனுடைய diameterம் and இதனுடைய diameter இது ஃபுல்லா தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நமக்கு the internal diameter equal to என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? internal தான first. சோ அப்ப அதான் நமக்கு 6 cm. சோ அப்ப internal radius என்னவா இருக்கும்? internal radius small r equal to என்னவா இருக்கும்? 6ல பாதி 3 cm இருக்கும். அடுத்தது external diameter நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 10 cm கொடுத்திருக்காங்க. 10 cm. அப்போ external radiusனா capital R equal to இதுல பாதி என்னவா இருக்கும்? 5 cm இருக்கும். அதுக்கு அப்புறமா if it is melted and recast into a solid cylinder of diameter 14 cm. so இதனுடைய diameterம் 14 cm கொடுத்திருக்காங்க. so diameter equal to 14 cm. அப்ப therefore radius equal to அப்ப என்னவா இருக்கும்? இதுல பாதினா 7 cm இருக்கும். then find the height of the cylinder. so நமக்கு என்ன கேக்குறாங்க? height தான் நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா? so அத நமக்கு கண்டுபிடிக்கணும். so height equal to நம்ம height ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெண்டும் வந்து நமக்கு இப்போ வால்யூம் வந்து ஈக்குவல் தானே, ஏன்னா இதை மெல்ட் பண்ணி தானே நமக்கு சிலிண்டர் பண்றாங்க. சோ அப்போ ரெண்டோட இதனோட வால்யூம் தான் இதனோட வால்யூமும் இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் தி நமக்கு எது கண்டுபிடிக்கணும்? சிலிண்டர் தானே. சோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? வால்யூம் ஆஃப் தி, சோ இது வந்து சிலிண்டர்னு போட்டுக்கோங்க. இது சிலிண்டர். சோ அப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு volume of the hollow hemispherical shell. ஓகேவா? சோ இப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், pi r square h. சோ pi r square h equal to volume of the hollow hemisphere வந்து என்ன வரும் நமக்கு? 2/3 pi into capital R power 3 minus small r power 3 cubic units. so இப்போ pi ரெண்டு சைடும் இருக்கிறதுனால நம்ம pi அப்படியே எழுதிடலாம். இப்போ சிலிண்டரோட ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? 7 ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. இன்டு ஹைட் நமக்கு தெரியாது, ஹைட் அப்படியே வச்சுக்கோங்க. சோ இங்க பையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அப்புறம் 2/3 pi into capital R என்ன கொடுத்திருக்காங்க? 5 power 3 minus small r வந்து 3 power 3 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நமக்கு h தான வேணும். அப்போ 2 pi
இன்டூ உள்ள இங்க என்ன இருக்கும் 5 பவர் 3னா 125 மைனஸ் 3 பவர் 3னா 27 டிவைடட் பை இந்த 3 எழுதிக்கோங்க, அடுத்தது இந்த பை எழுதிக்கோங்க, இன்டூ 7 ஸ்கொயர் வந்து எப்படி வரும் 7 இன்டூ 7 வரும். ஓகேவா? இப்போ பையும் கேன்சல் ஆயிரும். 125ல 27 போச்சுதுன்னா மீதி என்ன இருக்கும்? ஸோ இப்போ நமக்கு 2 இன்டூ 125ல 27 போச்சுதுன்னா 98 வரும். ஓகேவா? 125ல 27 போச்சுதுன்னா இங்க 1, இங்க வந்து 15, 15ல 7 போச்சுன்னா 8, இங்க 1 இருக்கா? ஸோ இது 11 ஆகும், 11ல 2 போச்சுன்னா 9. ஸோ 98. அப்போ h equal to 2 into 98 divided by 3 into 7 into 7. So, இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுங்க. So, கீழே எழுதிடலாம். அப்போ 8 2s are 16, மீதி 1, 9 2s are 18, plus 1 196, 7 7s are 49 into 3. என்ன வரும்? ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அப்போ 9 3s are என்ன வரும்? 27, மீதி 2, 4 3s are 12, 12 plus 2 14, 147. ஸோ இப்போ 196 147 கொண்டு நம்ம டிவைட் பண்ணணும். 196 147 கொண்டு டிவைட் பண்ணும்போது ஒரு டைம் தான் போகும் இல்லையா? ஸோ இங்க வந்து 16, இங்க வந்து 8 மாறிடும். 16ல 7 போச்சுன்னா இது கூட எத்தனை ஆட் பண்ணா வரும்? 9 இல்லையா? 9 plus 7 தான் 16. ஸோ அப்போ 9, 8ல 4 போச்சுன்னா மீதி 4. ஸோ அப்போ பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஏன்னா இது சின்னது. 0 போட்டுட்டு இப்போ 147 எத்தனை டைம் போகும்? 3 டைம். 7 3s are 21, மீதி 2 இருக்கா? 4 3s are 12, 12 plus 2 14, மீதி 1, 1 3 is 3, 4 441. இங்க 10 இருக்கும், 10ல 1 போச்சுன்னா 9, 8 இருக்கும், 8ல 4 போச்சுன்னா 4. ஸோ மறுபடியும் 49 தான். மறுபடியும் 3 0 போடும்போது 441. ஸோ அகைன் மறுபடியும் 49 0. ஸோ எப்படி 3 3 போயிட்டே தான் இருக்கும். அப்போ 1.33 சென்டிமீட்டர். 1.33 என்ன வரும் நமக்கு? ஹைட் தானே. ஸோ அப்போ சென்டிமீட்டர். height equal to 1.33 சென்டிமீட்டர். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? height of the cylinder. Therefore, the height of the cylinder is 1.33 centimeter. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் அந்த சம். ஸோ அவ்வளோதான் அந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.